டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் தீவிரமாக நடந்து வருவதால் மத்திய கிழக்கு நாடுகளில் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது. இந்த நாடுகளில் வசிக்கும் 90 லட்சம் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழு அவசர ஆலோசனை நடத்தியது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிடம் தொலைபேசியில் பேசிய மோடி விரைவில் போர் நிறுத்தம் செய்து அமைதியை ஏற்படுத்துமாறு வலியுறுத்தினார். அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த வேண்டும் என்பதை ஏற்க மறுத்த ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இராணுவம் இணைந்து போர் தொடுத்தன. இந்த தாக்குதலில் ஈரான் தலைவர் உயிரிழந்தார். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல், அமெரிக்க இராணுவ முகாம்கள் உள்ள அண்டை நாடுகளான கத்தர், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் மீது ஏவுகணைகள், ட்ரோன்களை வீசி ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள 11 நாடுகளில் வான் எல்லைகள் மூடப்பட்டுள்ளன. இந்திய விமான நிறுவனங்கள் 350 சர்வதேச விமான சேவைகளை ரத்து செய்துள்ளன. மத்திய கிழக்கு நாடுகளில் 90 லட்சம் இந்தியர்கள் வசிக்கின்றன. இவர்களது பாதுகாப்பு குறித்து பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழு அவசர ஆலோசனை நடத்தியது. வெளிநாட்டு விமான நிலையங்களில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பது, அவசர நிலை ஏற்பட்டால் மீட்பதற்கான ஏற்பாடுகளை செய்வது ஆகியவை குறித்து இதில் முக்கிய ஆலோசனை நடத்தப்பட்டது. ஈரான் தலைநகர் டெஹ்ரான், இஸ்ரேலின் டெல் அவிவ், அபுதாபி, துபாய் ஆகிய இடங்களில் 24 மணி நேர உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை தூதரக அதிகாரிகள் செய்து வருகின்றனர். வெளிநாடுகளில் படிக்கும் இந்திய மாணவர்களின் பாதுகாப்பு குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. போரால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கடல்சார் வர்த்தக வழித்தடத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள், நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, வர்த்தக நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்றம் குறித்து கவலை தெரிவித்தார். இந்தியர்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து வலியுறுத்திய மோடி போர் நிறுத்தம் செய்து விரைவில் அமைதியை ஏற்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தார். இதேபோல் ஐக்கிய அரபு அமீரக தலைவருடனும் பிரதமர் மோடி பேசினார். அந்நாட்டின் மீதான தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த பிரதமர் மோடி ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு துணை நிற்பதாகவும் அறிவித்தார். அங்கு இந்தியர்களின் பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்தார். மத்திய கிழக்கில் அமைதி நிலைத்தன்மை ஏற்பட இந்தியா ஆதரவளிப்பதாகவும் கூறினார். நூர்கான் விமானப்படை தளம் உட்பட பாகிஸ்தானின் முக்கிய இராணுவ நிலைகளை குறிவைத்து ஆப்கானிஸ்தான் இராணுவம் அதிதீவிர தாக்குதல்களை நடத்தி வருகிறது. எல்லைப் பகுதிகளிலும் ஆப்கானிஸ்தான் வீரர்கள் தொடர்ந்து முன்னேறி வருகின்றனர். தெஹ்ரிக்-இ-தாலிபான், பலூச் விடுதலைப்படை ஆகிய கிளர்ச்சி குழுக்களுக்கு ஆப்கானிஸ்தானின் தாலிபான் ஆட்சியாளர்கள் முழு ஆதரவு அளிப்பதாக பாகிஸ்தான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இரு நாடுகளிடையே எல்லை பிரச்சினைகளையும் தீவிரமாகி வருகிறது. இதன் காரணமாக ஆப்கானிஸ்தான் மீது நேரடி போர் தொடுப்பதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி பாகிஸ்தான் அரசு தெரிவித்தது. அப்போது முதல் இரு நாடுகளுக்கும் இடையே அதிதீவிர போர் நடைபெற்று வருகிறது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் உட்பட பல்வேறு முக்கிய நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் போர் விமானங்கள் தொடர்ச்சியாக குண்டுகளை வீசி வருகின்றன. இதில் இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். எனினும் ஆப்கானிஸ்தானின் தாலிபான் வீரர்கள் எல்லைப்பகுதிகளில் தீரத்துடன் போரிட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாண மக்களின் பெரும்பாலானோர் தாலிபான் ஆதரவாளர்களாக உள்ளனர். இதன் காரணமாக எல்லைப் பகுதிகளில் தாலிபான் வீரர்கள் எளிதாக முன்னேறி வருகின்றனர். இரு நாடுகளின் எல்லையை வரையறுக்கும் துராந்த் கோட்டை தாண்டி பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்துவிட்டதாக தாலிபான் அறிவித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானின் நூர்கான் விமானப்படை தளம், பலூச்சிஸ்தான் தலைநகர் குவெட்டாவில் உள்ள பாகிஸ்தான் இராணுவ தளம், கைபர் பக்துன்வா மாகாணம், முகமது பகுதியில் உள்ள இராணுவ தளத்தை குறிவைத்து ஆப்கானிஸ்தான் இராணுவம் ட்ரோன்கள் மூலம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதில் நூர்கான் விமானப்படை தளம் மீண்டும் சேதமடைந்திருக்கிறது. கனடா பிரதமர் மார்க் கார்னி 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக கடந்த 27ஆம் தேதி மும்பை வந்தார். அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றுவது குறித்து இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்தினர். அப்போது இந்தியா, கனடா இடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.
குறிப்பாக இரு நாடுகளிடையே 24,000 கோடி மதிப்பில் யுரேனியம் விநியோக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி வரும் 2027ஆம் ஆண்டு முதல் 2035ஆம் ஆண்டு வரை 11,000 டன் யுரேனியத்தை இந்தியாவுக்கு கனடா விநியோகம் செய்யும். அரிய வகை கனிமங்கள், எரிசக்தி தொடர்பாக இந்தியா கனடா இடையே 2 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. நீண்டகால அடிப்படையில் இந்தியாவுக்கு எல்பிஜி எரிவாயுவை விநியோகம் செய்ய கனடா சம்மதம் தெரிவித்திருக்கிறது. திருப்பதி ஐஐடி திருப்பதியில் செயல்படும் இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கனடா பல்கலைக்கழகங்களின் கிளைகளை அமைக்க ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இரு நாடுகள் இணைந்து மேற்கொள்ளும் புதிய திட்டங்கள் தொடர்பான 9 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. ஒப்பந்தங்கள் கையெழுத்தான பிறகு இரு தலைவர்களும் கூட்டாக நிருபர்களுக்கு பேட்டியளித்தனர். அப்போது பிரதமர் மோடி கூறும்போது, இந்தியாவும் கனடாவும் ஜனநாயக நாடுகள். இரு நாடுகளும் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டாடி வருகின்றன. இரு நாடுகள் இடையிலான உறவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல ஆலோசனை நடத்தினோம். வரும் 2030ஆம் ஆண்டில் இருதரப்பு வர்த்தகம் $50 பில்லியன் எட்டும். இது தொடர்பாக இரு நாடுகள் இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார். கனடா பிரதமர் கூறும்போது, ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற இந்தியாவின் கொள்கையை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன். இன்றைய சூழலில் உலகம் முழுவதும் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகிறோம். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒத்த கருத்துடைய நாடுகள் ஒருமித்து செயல்பட வேண்டும். காற்றாலை, சூரிய மின்சக்தி உற்பத்தி, ஹைட்ரஜன் உள்ளிட்ட எரிசக்தி சார்ந்த திட்டங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். வரும் 2050ஆம் ஆண்டில் இரு நாடுகளிலும் மின் உற்பத்தியை 2 மடங்காக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. இந்த நேரத்தில் சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகளை நினைவு கூறுகிறேன். எழுந்திரு, விழித்திரு, லட்சியத்தை அடையும் வரை உழைத்திரு என்ற அவரது போதனைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும். வரும் 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருக்கிறது. இதேபோல் வலுவான கனடாவை உருவாக்க நாங்கள் இலக்கு நிர்ணயித்து இருக்கிறோம். இரு நாடுகளின் கனவும் நிறைவேறும் என்றார். ஏஐயின் மிக சிறந்த பங்களிப்பு துல்லிய வேளாண்மை, பிரிசிஷன் ஃபார்மிங் ஆகும். நிலத்தடியில் பொருத்தப்படும் சென்சார்கள் மண்ணின் ஈரப்பதம், நைட்ரஜன், பாஸ்பரஸ் உள்ளிட்ட பயிர்களுக்கு தேவையான உரங்களின் அளவு மற்றும் வெப்பநிலையை தொடர்ந்து கண்காணிக்கும். இந்த தரவுகளை ஏஐ பகுப்பாய்வு செய்து எந்த பயிருக்கு எவ்வளவு தண்ணீர் மற்றும் உரம் தேவை என்பதை துல்லியமாக விவசாயியின் செல்போன் எண்ணிக்கை தகவல் அனுப்பும். இதனால் தேவையற்ற உர செலவு 30% வரை குறைகிறது. பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய்கள் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றன. இப்போது ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட செயலிகள் மூலம் பாதிக்கப்பட்ட பயிரை ஒரு புகைப்படம் எடுத்தாலே போதும். அந்த தொழில்நுட்பம் நொடிப்பொழுதில் நோயை கண்டறிந்து அதற்கான சரியான தீர்வையும் பரிந்துரைக்கிறது. இது ஒட்டுமொத்த நிலத்துக்கும் பூச்சிக்கொல்லி தெளிப்பதை தவிர்த்து பாதிக்கப்பட்ட இடத்திற்கு மட்டும் மருந்து தெளிக்க உதவுகிறது. ஏஐ கருவிகள் கடந்த பல ஆண்டுகால வானிலை தரவுகளை ஆய்வு செய்து மழைப்பொழிவு மற்றும் புயல் குறித்த துல்லியமான எச்சரிக்கைகளை வழங்குகின்றன. இது விவசாயிகள் விதைப்பு மற்றும் அறுவடை நேரத்தை திட்டமிட உதவுகிறது. அதேபோல் முன்கணிப்பு பகுப்பாய்வு, ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ் மூலம் வரும் காலங்களில் எந்த பயிருக்கு சந்தையில் அதிக விலை கிடைக்கும் என்பதையும் ஏஐ முன்கூட்டியே கணிக்கிறது. வானில் பறக்கும் வேளாண் ட்ரோன்கள் ஏக்கர் கணக்கிலான நிலங்களை சில நிமிடங்களில் ஸ்கேன் செய்து பயிர் வளர்ச்சி குன்றிய இடங்களை வரைபடமாக மாற்றுகின்றன. மேலும் தானியங்கிகளை களையெடுக்கும் இயந்திரம் ஏஐ பிரீடர்ஸ் பயிர்களையும் களைகளையும் பிரித்தெறிந்து பயிருக்கு சேதம் விளைவிக்காமல் களைகளை மட்டும் அகற்றி மனித உழைப்பை பெருமளவு குறைக்கின்றன. விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய செயற்கைக்கோள் கண்காணிப்பு என்பது விண்ணில் இருந்து பூமியை உற்றுநோக்கும் ஒரு டிஜிட்டல் கண் போன்றது. மனித கண்களால் பார்க்க முடியாத ஒளி அலைகளை சேட்டலைட்டுகள் படம் பிடிக்கின்றன. ஆரோக்கியமான தாவரங்கள் அகச்சிவப்பு ஒளியை அதிகமாக பிரதிபலிக்கும். ஏஐ இந்த தரவுகளை ஆய்வு செய்து பயிர்கள் எந்த அளவில் ஆரோக்கியமாக உள்ளன என்பதை குறியீடுகள் மூலம் வரைபடமாக வழங்குகிறது. நிலத்தின் ஒவ்வொரு பகுதியையும் சேட்டிலைட் படங்கள் மூலம் தினமும் கண்காணிக்க முடியும். பயிரில் நோய் தாக்கினால் அல்லது பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் இலைகளின் நிறம் மாறுவதற்கு முன்பே செடியின் வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும். சேட்டிலைட் படங்களை ஆய்வு செய்யும் ஏஐ
இந்த மாற்றத்தை முன்கூட்டியே கண்டறிந்து விவசாயிக்கு எச்சரிக்கை செய்யும். இந்த உயர் தொழில்நுட்பங்கள் சாமானிய விவசாயிகளுக்கும் கிடைக்க செய்வதும் அவர்களை பயன்படுத்த வைப்பதும் மிக சவாலான விஷயமாகும். இதனால் வேளாண் துறையில் பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஆதிக்கம் பெருகலாம். இந்த ஆபத்திலிருந்து சிறு குறு விவசாயிகளை பாதுகாக்க அரசின் தலையீடு மிக அவசியமானது. விலையுயர்ந்த ஏஐ கருவிகளை தனிநபர் வழங்குவதற்கு பதில் கூட்டுறவு சங்கங்கள் அல்லது உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் மூலம் அரசு மானிய விலையில் வழங்க வேண்டும். மேலும் உள்நாட்டு தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை ஊக்குவித்து குறைந்த செலவில் எளிமையான கருவிகளை உருவாக்க வேண்டும். விவசாயிகளுக்கு டிஜிட்டல் கல்வியறிவு வழங்குவது அவசியம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.